ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாம் சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக சண்டே வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஈஸியாக கேட்டிருக்காங்களா, கஷ்டமாக கேட்டிருக்காங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி நம்ம எதிர்பாராத மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விகள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப நிறைய அவுட் சோர்ஸ்ல இருந்தும் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதை வச்சு நம்ம நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இன்னுமே நம்மள பல பேர் வந்து அதை பார்த்துட்டு ஸோ இனிமே வந்து எக்ஸாம் எப்படி வருமோ, நம்மளால படிக்க முடியுமோ முடியாதோ, டிஎன்பிஎஸ்சிலாம் நம்மளால கிளியர் பண்ண முடியுமா, ஏன்னா இப்படியெல்லாம் கேள்விகள் வருதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்னும் சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் இருந்தோம். எதுக்காக அப்படின்னா, இந்த குரூப் 2 எக்ஸாமுக்காக சரிங்களா. இந்த குரூப் 2ல கொஷின்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டாண்ட் என்னன்னு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவுல வந்து இருந்தாங்க சரிங்களா. நிறைய மாணவர்கள் அந்த முடிவுல தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் என்ன? இப்ப டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்ட் என்ன? டிஎன்பிஎஸ்சி இனிமே இப்படிதான் வந்து கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், பேசலாம். அண்ட் அதே மாதிரி கட் ஆஃப் என்ன வரும், இந்த குரூப் 2 எக்ஸாமில் என்ன கட் ஆஃப் வரும், எவ்வளோ கட் ஆஃப்க்கு மேலே உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம், மெயின்ஸுக்கு வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் சரிங்களாப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமோட டைப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, குரூப் 2 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு, இப்போ ஒரு கொஞ்சம் கஷ்டம் வரும்போது, நம்மளுக்கே வந்து அப்பா அதுக்கு இது பரவால்ல அப்படிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டோம். சரிங்களா? ஸோ அதான் வந்து உண்ம. குரூப் 2வ பொறுத்த வரைக்கும் ஈஸி, மாடரேட் தான். ஓகேவா? ஈஸின்னு சொல்லிற முடியாது. மாடரேட்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு 3 கேள்விகள் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு 3 கேள்வி இருக்குன்னா, அதுல ஒரு கேள்வி ஈஸியா இருக்கு. ஒரு கேள்வி மாடரேட்டரா இருக்கு. ஒரு கேள்வி ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல கஷ்டம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, பெரிய பெரிய கேள்விகள். ஃபுல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப்பான கொஷின். சரிங்களா? நம்ம குரூப் 4 மாணவர்களுக்கும் நான் அதான் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸும் இத வந்து பார்ப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நெறைய ரீட் பண்ணுங்க. புக்க டைரக்ட்டா ரீட் பண்ணுங்க. அது எல்லாமே இதுக்காக தான். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கான அந்த டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹால்ல வந்து கிடைக்கும்பா. ஓகேவா? ஸோ இனிமே வந்து டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் ஒரு சில சுத்தி விடுற மாரி, கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இனிமேயும் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அதுக்கு ஏத்த மாரி நம்ம தயாராகணும். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தான் இங்க முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. மத்தபடி குரூப் 2 எக்ஸாம் கொஷின் பேப்பர பொறுத்தவரைக்கும், போன குரூப் 4 கம்பேர் பண்ணும்போதும், இதுக்கு போன குரூப் 2 நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த குரூப் 2க்கு போன குரூப் 2 வந்து நடந்துச்சு. அந்த குரூப் 2வ கம்பேர் பண்ணும்போதும், உங்களுக்கு வந்து கொஷின் வந்து ஈஸி தான். சரிங்களா? அத கம்பேர் பண்ணும்போது கொஷின்ஸ் வந்து ஈஸியா தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து வெளியிலேருந்து கேள்விகள் வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கு. ஆனா சிலபஸ்க்குள்ள இருந்து வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அ நெறைய பேர் வந்து சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, தமிழ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு. அதுல வந்து இந்த கலைச்சொற்கள் தான் வந்து சுத்தி விட்டுட்டாங்க. கலைச்சொற்கள் தான் வந்து கொஞ்சம் டஃப்பா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. ஒண்ணும் கவலைப்பட வேணாம். நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு வந்து கலைச்சொற்கள இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து பார்த்துட்டு போலாம். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து நம்மளுக்கு இதுல இருந்து தான் கேட்கறாங்க. சிலபஸ்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓகேவா? ஸோ 2மே 50, 50 தான்ப்பா. இனிமே டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் நம்ம புக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தரோ பண்ணணும். சரிங்களா? புக்க ஃபர்ஸ்ட் நீங்க கரைச்சு குடிக்கணும். புக்க ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிலபஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதோ, தேவையான ஒரு சில அவுட் சோர்ஸையும் வந்து நம்ம படிச்சுக்கிறணும். சரிங்களா? ஸோ நம்மளோட பேட்ச் பிளான் மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து புக்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மெத்தட்ல தான் வந்து நீங்க போகணும். நான் வெறும் புக்க மட்டும் படிக்கிறேன். நான் வெறும் அவுட் சோர்ஸ மட்டும் படிக்கிறேன். ஏன்னா இப்ப நெறைய பேர் அந்த ஒரு கான்செப்ட்க்கு வந்துட்டாங்க. என்னன்னா, வெளியில இருந்து தானே கேள்வி வருது. அவுட் சோர்ஸ்ல இருந்து தானே கேள்வி வருது. அப்புறம் எதுக்கு நம்ம புக்க படிக்கணும்? அவுட் சோர்ஸே படிப்போம். அத படிப்போம், இத படிப்போம். அதாவது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெஜாரிட்டி கேள்வி நீங்க புக்ல படிக்கிறத வச்சும், புக்ல உள்ளத வச்சும் தான் வந்து கேட்கப்படுது. அத வச்சு உங்கனால பதிலளிக்க முடியும். சரிங்களா? ஒரு சில கேள்விகள் 10ல 2 கேள்விகள் வெளிய போறாங்க. 3 கேள்விகள் வெளிய போறாங்க. சரிங்களா? அத உட்கார்ந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி உங்க டயத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க அந்த அவங்க கேட்கக்கூடிய புக்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த 7 கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம சிலபஸ்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த 7 கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா, அத நீங்களும் படிச்சுட்டு போவீங்க. உங்க கூட வரக்கூடிய மத்த ஸ்டூடண்ட்ஸும் வந்து அத படிச்சுட்டு வருவாங்க. சரிங்களா? அதனால அதுல வந்து நீங்க என்னைக்குமே தவறு பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். எல்லாரும் சரியா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இழப்பு உங்களுக்கு தான். சரிங்களா? எல்லாருமே அத தப்பு பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்படிங்கிற இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, அது உங்கள பெருசா பாதிக்காது.
சரிங்களா? ஸோ என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, அதுதான் உண்மை. இப்ப அவுட் சோர்ஸ்லேருந்து வந்து ஒரு 2 கொஸ்டின் வருது அப்படின்னா, அது எங்கேருந்து வந்துச்சு? எந்த புக்லேருந்து வந்துச்சு? அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? உங்களுக்கே அது வந்து தெரியல. எந்த புக்ல ஏதோ ஒரு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு இதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, அப்ப மத்த ஸ்டூடண்ட்ஸ் அத எப்படி படிச்சுட்டு வரப்போறாங்க? அவங்களும் உங்கள மாரியே வந்து ஸ்கூல் புக் தான் வந்து படிச்சுட்டு வரப்போறாங்க. எக்ஸ்ட்ராவா எதுவும் நோட்ஸ் இந்த அகாடமில எதுவும் வந்து நோட்ஸ் குடுக்குறாங்க, வைக்கிறாங்கன்னா, அத படிச்சுட்டு வரப்போறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீவியஸா போய்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த அளவுக்கு ரொம்ப எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு புக்குக்குள்ள இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும்ங்கிறது அவங்களுக்கும் வந்து தெரியாது. சரிங்களா? ஆனா நான் சொல்லக்கூடிய புக்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள், புக்க சம்மந்தப்படுத்தி கேட்கக்கூடிய கேள்விகள் வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? நான் மெயினா வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களும் சொல்றேன். சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 10லருந்து 15,00,000லேருந்து 20,00,000 பேர் வரைக்கும் அப்ளை பண்ண வரலாறுலாம் இருக்கு. ஆனால் உண்மையான தேர்வாளர்கள், உண்மையான போட்டியாளர்கள் படிச்சுட்டு வரவங்க அப்படிங்கிறம்போது ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுலயுமே நீங்க ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து ஃபில்டர் ஆகும். ஓகேவா? ஸோ நெறைய பேர் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும்னு பண்ணுவாங்க. பக்கத்து வீட்ல சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாரு, சித்தப்பா சொன்னாரு, எங்க வீட்ல சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி 1008 சாக்குப்போக்குகள் சொல்லி வந்து சும்மா எக்ஸாம் அப்ளை பண்றவங்கலாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யார் யாரெல்லாம் புக் எடுத்து உண்மையா அதுக்கான உழைப்ப போட்டு படிச்சுட்டு வராங்களோ, அவங்கள பத்தி மட்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது இவங்க தான். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு புக்குக்கு நீங்க முதல் ப்ரிஃபரன்ஸ் குடுங்க. சரிங்களா? புக்ல என்ன இருக்கோ அத தரோ பண்ணுங்க. சரிங்களா? அதுல ஒரு கேள்விய கூட விடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். எப்பயுமே நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயத்த வந்து நெனச்சு வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட என்ன இருக்கோ, இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கோ, நம்மள்ட்ட என்ன விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ, அத வந்து இன்னும் எப்படி பலமாக்குறது? அத வந்து இன்னும் நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்றதுங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுதான் வந்து புத்திசாலித்தனம். இல்லாத ஒரு விஷயத்த தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம என்னதான் தலைகீழ நின்னு படிச்சாலும், கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதோ 1, 2 கேள்விகள் நம்மளுக்கு தெரியாம தான் போகும். ஏன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து கேட்பாங்கன்னு பிரெடிக்ட் பண்ண முடியாது. 2022ல கேட்கறாங்களா? 23ல கேட்கறாங்களா? 24ல கேட்கறாங்களா? அதெல்லாம் வந்து எந்த மாதிரி இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள படிச்சா வந்துரும். 1 வருஷம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? எங்கேருந்து வேணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறம்போது, நீங்க 3 வருஷத்துக்கான நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க விஷயம். சரிங்களா? நம்மள்ட்ட கையில என்ன இருக்கு? நம்மள்ட்ட வந்து என்ன விஷயங்கள் இருக்கோ, அத வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. அத வந்து இன்னும் வந்து பலப்படுத்துங்க. அப்பதான் நீங்க வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல உங்கனால கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இனிமே இப்படிதான். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்பன்னா, நம்ம ரொம்ப வந்து அவுட் சோர்ஸ்ல போயிட்டோம், வெளிய போயிட்டோம்னா வந்து கேள்வி கேட்கறாங்க, பிரச்சனை பண்றாங்க. அதனால நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அதே சிலபஸ் தான்ப்பா. இதே சிலபஸ்ல இருந்து நாங்க 1, 2 கேள்விகள் வந்து நாங்க அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். ஆனா சிலபஸ் இதுதான். இத படிச்சா உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும். நீங்க உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் நாங்க ஸ்டேட்மெண்ட்டா வைப்போம். வரி வரியா வைப்போம். மேத்ஸுக்கே ஸ்டேட்மெண்ட் வைப்போம்ட்டாய்ங்க. இந்த வாட்டி. அதான் உண்ம. குரூப் 2ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். மேத்ஸ்லயே ஸ்டேட்மெண்ட். அவ்ளோ ஸ்டேட்மெண்ட். பூராமே கேள்வி பூராமே அரை அரை பக்கத்துக்கு வந்து பெரிய பெரிய கேள்விகள். சரிங்களா? இனிமே வந்து அப்படிதான் வந்து இப்ப வந்து உங்கள வந்து ஃபில்டர் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கான டைமிங்க அதிகரிச்சு. உங்களோட டைம் மேனேஜ்மென்ட்ட கொலாப்ஸ் பண்ணி, ஸோ அங்கே தான் வந்து இனிமே அடிக்க போறாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்கள தயார் பண்ணிக்கிறணும். இனிமே இந்த வந்து ஒன்லைன் கேள்வி, டைரக்ட் கேள்வி, இந்த ஒன்லைனர் குடுங்க, முக்கியமான லைன் குடுங்க, இம்பார்ட்டன்ட் லைன் குடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் இனிமே தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க. சரிங்களா? ஒன்லைனர்லாம் படிச்சு நீங்க இனிமே வாழ்நாள் சரித்திரத்துல எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது. நான் உறுதியா சொல்றேன். தயவு செஞ்சு இத யாரையும் ஹேட் பண்ணாலும் பரவால்ல. நான் வந்து ஏன்னா சொல்ல வேண்டிய உண்மைகள நம்ம உரக்க சொல்லிறணும். சொன்னா தான் அது வந்து மத்தவங்களுக்கு வந்து அது உரைக்கும். அதுக்கேத்த ஸ்டெப்ஸே வந்து எடுப்பாங்க. அவங்க அந்த பிரச்சனையிலருந்து தப்பிப்பாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும். நம்மள தப்பா நெனைப்பாங்க அப்படின்னு நெனைச்சு நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் தெரியாமயே நெறைய பேர் படிச்சுட்டு போயி, அவங்களுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய, ஒரு வாய்ப்ப வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இந்த ஒன்லைனர் படிச்சுட்டு போறது, இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போறது, இந்த பிடிஎஃப் வந்து இது பண்ணி படிச்சுட்டு போறது, இவங்கலாம் வந்து நீங்கலாம் பாஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா? அங்க வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒரு பேஜ் இருக்கு. ஒரு லெசன்ல ஒரு பேஜ் இருக்குன்னா, அந்த பேஜையே ஒரு 5 பாயிண்ட்டா 4 பாயிண்ட்டா மாத்திட்டாங்க. இந்த 4 பாயிண்ட்ட மாத்தி, எது உண்மை, எது பொய்ன்னு சொல்லுன்ட்டாங்க. இப்ப இந்த பேஜ்ல நீங்க எப்படி 4 வரிய மட்டும் படிச்சுட்டு போய் இதுக்கான ஆன்சர் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. சரிங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஈஸியான வழிகள தேர்ந்தெடுக்காதீங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். நீங்க என் பேட்ஜ்ல படிச்சாலும் சரி, என் சேனல பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, நான் சொல்றத படிச்சாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, நீங்க எந்த பேட்ஜ்ல வேணாலும் படிச்சுக்கோங்க, எங்கேனாலும் படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க நல்லா படிச்சா போதும். சரிங்களா? நீங்க நல்லபடியா படிச்சு, நீங்க நல்லபடியா போஸ்டிங் போய் உங்களுடைய குடும்பத்த, உங்களுடைய தகுதிய, உங்களுடைய
தராதாரத்த மத்தவங்க முன்னாடி நீங்க உயர்த்தி காட்டுனீங்கன்னா போதும். சரிங்களா? அதுக்கு ஒரு உதவியா, அதுக்கு ஏதோ ஒரு 1% ஒரு 2% உதவியா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே, அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. சரிங்களா? ஸோ, அதனால நம்ம இங்க தான் நீங்க வந்து பண்ணணுங்கிற மாரி நம்ம எந்த கட்டாயமும் இல்ல. நீங்க என்ன எங்கே படிச்சாலும் சரி, எப்படி படிச்சாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்க நீங்க ஃபுல்லா படிச்சு தான் ஆகணும். சென்டென்ஸ் டைப்ல நீங்க இனிமே படிச்சு தான் ஆகணும். அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். அப்பனா தான் வரக்கூடிய கேள்விகளுக்கு உங்கனால பதிலளிக்க முடியும். இங்க எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. சரிங்களா? உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு? அப்படிங்கிற கேள்விகள் தான் கேட்கறாங்க. யாருமே வந்து இங்க டைரக்ட்டா காந்தி எந்த ஊர்ல பிறந்தாரு? எப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சுச்சு? அப்படிங்கிற மாரி நேரடியான கேள்விகள்லாம் வந்து கிடையாது. அந்த டிஎன்பிஎஸ்சிலாம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதெல்லாம் வந்து டைனோசர் காலம் மாரி அழிஞ்சிருச்சு இனிமே. ஸோ அத பத்தி இனிமே வந்து நீங்க நெனச்சு பார்க்காதீங்க. அத வந்து எதிர்பார்க்கவும் செய்யாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்க கொஞ்சமா படிச்சாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்றது தான். நீங்க மெதுவா படிங்க, பொறுமையா படிங்க. ஆனா நல்லா புரிஞ்சு படிங்க. ஒரு ஒரு பாடத்த வந்து அதாவது 1 வரி 2 வரியில உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு மனப்பாடமே ஆகலையே அப்படின்னு. அத ஃபர்ஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுங்க. 2, 3 டைம் நீங்க ஒரு பாடத்த ரீட் பண்ணும்போது தான்ப்பா அதுல ஒரு புரிதல் அப்படிங்கிறதே உங்களுக்கு வரும். நீங்க எப்படி ஒரு தடவ படிச்சுட்டு போய் நான் எக்ஸாம் எழுதுறேன்னு வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சரிங்களா? குறைஞ்சது 3லிருந்து 4 தடவ நீங்க அந்த ஒரு லெசன ரிவைஸ் பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு வந்து அதுக்கான பதில்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா, இப்ப நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம அப்படிதான் குடுத்துருக்கோம். ஏகப்பட்ட டைமிங் அவங்களுக்கு 4 ஷெட்யூல் வந்து குடுத்துருக்கோம். அந்த லெசன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நெறைய டைமிங் நெறைய பேர் வந்து, "சார் நான் 3 தடவ ரிவிஷன் முடிச்சுட்டேன், 4 தடவ முடிச்சுட்டேன்." ஏன்னா, நம்ம சொல்றத கேட்டு இன்னைக்கு ரிப்ளை பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா நெறைய பேர் வந்து சும்மா உட்கார்ந்திருப்பாங்க. கிளாஸ் வரட்டும், அது வரட்டும். அந்த மாரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் மாணவர்கள் நெறைய பேரு நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் எனக்கு டெய்லி மெசேஜ் வருது. சார் நான் இதெல்லாம் லிஸ்ட் போட்டு நீங்க சொன்ன மாரி எழுதி வச்சு, நான் ஒவ்வொரு டாபிக் இப்ப எனக்கு டைமிங் கிடைக்கும்போது, நான் ஒவ்வொரு லெசனையும், ஒவ்வொரு பாடத்தையும் 2 வாட்டி முடிச்சுட்டேன். இந்த லெசன் 3 வாட்டி ரீட் பண்ணிட்டேன் சார். இந்த லெசன் 2 வாட்டி படிச்சுட்டேன் சார். இந்த டாபிக் வந்து 4 வாட்டி பார்த்துட்டேன் சார். அப்படின்னு அவங்களுடைய ரிவிஷன அதிகப்படுத்திட்டாங்க. இதுதான் உண்மை. நீங்க யாரெல்லாம் நான் சொல்றேன், ரிப்பீட்டடா வந்து இந்த வீடியோஸ் பார்க்கிறது, டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது, இந்த விஷயங்கள யார் அதிகப்படுத்துறீங்களோ, அவங்க தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதிக புத்தகங்கள படிக்கிறவங்கனால ஜெயிக்க முடியாது. அதிக முறை ஒரு புத்தகத்த யார் படிக்கிறாங்களோ, அவங்க தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இப்படிதான் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்கறாங்க. சரிங்களா? இத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அ புக் கொஸ்டின்ஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிறப்ப ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்கீம்ஸ்லேருந்து நெறைய கேட்டிருக்காங்க. திருக்குறள் சார்ந்து வந்து கேட்டிருக்காங்க. அதே மாரி தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸி, மீடியமா இருந்துச்சு. இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மீடியம் டஃப்பா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலயும் வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம ஆல்ரெடிலேருந்து நம்ம முன்னாடிலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸோ, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்டோ 2 பேத்துக்கும் கொஸ்டினோட தரத்த ஒண்ணா வைங்க. கொஸ்டினோட குவாலிட்டிய சேமா வைங்க. ஏன்னா எல்லாருமே நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் தான். யாருமே இப்ப நம்ம நம்ம பிள்ளைகளே உங்க பிள்ளைகளே இத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனோ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகள்லாம் எத்தன பேர் வந்து தமிழ் மீடியத்தில படிக்கிறாங்க? எத்தன பேர் இங்கிலீஷ் மீடியத்தில படிக்கிறாங்க? ஸோ, நம்ம இடத்துல வச்சு யாரையுமே வந்து யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? ஸோ, அப்படி இருக்கும்போது 2 பேருமே நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் தான். ஸோ, அப்படி இருக்கும்போது சமமான அளவுல கேளுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. என்னன்னா, போன வாட்டி நம்மளுக்கு குரூப் 4ல தமிழுக்கு எப்படி சொதப்புனாங்களோ, தமிழ வந்து எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நம்மள கால வாரினாங்களோ, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த குரூப் 2 எக்ஸாம்ல கால வாரியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் வந்து நடந்திருக்கு. தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸி மாடரேட்டா இருந்திருக்கு. இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டஃப்பாவே வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இத வச்சு நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல வந்து சரியா புரியல. இங்கிலீஷ்ல ரீட் பண்ணும்போது அதுக்கான மீனிங் வந்து புரியுது. ஸோ இங்கிலீஷ்ல வந்து சரியா இல்ல. தமிழ்ல ரீட் பண்ணும்போது இந்த மாரியான விஷயங்கள் சொல்றாங்க. பொதுவா மெயினா மேக்ஸ்ல இந்த ஒரு பாயிண்ட்ட வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நான் இனிமே உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டா நான் வைக்கிறேன். நான் வந்து தமிழ் மீடியம். நான் இங்கிலீஷ தொடவே மாட்டேன். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம். நான் தமிழ தொடவே மாட்டேன். அப்படின்னு சொல்லி இனிமே யாரும் வந்து இருக்காதீங்க. சரிங்களா? தயவு செஞ்சு நான் இத உங்கள்ட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டா நான் வந்து கேட்கிறேன். சரிங்களா? ஸோ என்னதான் இருந்தாலும் மேக்ஸ்லாம் வந்து என்னங்க 1 லைன் 2 லைன் தானங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். அழகா தமிழ்லயே தான் செய்வேன். அப்படிலாம் கிடையாதுங்க. மேக்ஸ்ல என்ன அதிகபட்சம் அந்த மேக்ஸ்ல அந்த சம்முல ஒரு 4, 5 வேர்ட் வருமா? நியூமரேட்டர், டினாமினேட்டர், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு 4, 5 வார்த்தைகள் வருமா? அந்த சம்முக்குள்ள தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த மாரி
கொஷின் டைப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு 4, 5 வார்த்தைகள் வரப்போகுது. இங்கிலீஷ் வேர்ட்ஸ். சரிங்களா? அத நம்ம கத்துக்கிறதுனால என்ன தவறு? அது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கும்போது, இப்பவே நெறைய மாணவர்கள் இத அனுபவிச்சிருப்பீங்க. தமிழ்ல நீங்க ரீட் பண்ணுவீங்க. அந்த கொஷினுக்கான ஆன்ஸர் உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகாது. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கிளிக் ஆகும். அதே மாரி இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அந்த மாரி நடந்திருக்கும். சரிங்களா? ஒரு சில இடங்கள்ல ஸோ அதனால இத மட்டும் தான் நான் செய்வேன். அத மட்டும் தான் நான் செய்வேன்னு இல்லாம, உங்களுடைய நாலேட்ஜ நீங்க 2 லாங்குவேஜ்லயுமே வந்து வளர்த்துக்கோங்க. சரிங்களா? அதுதான் வந்து இங்க ரொம்ப, 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 ரொம்ப இனிமே முக்கியம். டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இங்க நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாம்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட என்ன இருக்கோ புக் சோர்ஸு டிஎன்பிஎஸ்சி நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ் என்ன இருக்கோ, அத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தரோவா இருக்கணும். ஃபிங்கர் டிப்ல வந்து அத வந்து வச்சிருக்கணும். சரிங்களா? அதுலருந்து நம்ம ஒரு கேள்விகள் கூட நம்ம விடக்கூடாது. என்ன சார் ஒரு கேள்வி கூட விடாம எப்படி? அப்படி இருந்தா தான் நம்ம இனிமே அடிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா 200 கேள்விகள்ல 150 கேள்விகள் வந்து நம்மளுக்கு புக்லேருந்து கேட்டுட்டாங்கன்னா, அந்த 150 கேள்விகள்ல நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றிய தீர்மானிக்கும். சரிங்களா? மிச்சம் அந்த 50 கேள்வி அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே லக் பேஸ் தானே. யாருக்குமே தெரியாது. அவுட் சோர்ஸ்ல வந்து 50 கேள்விகள் யாருக்குமே தெரியாது. நம்ம பியா போடுறோம், சியா போடுறோம், டியா போடுறோம். ஆன்ஸர் கீழ அது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயம். ரைட்டா? அதுதான் வந்து உண்ம. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லக் பேஸா உள்ளத நம்மனால பிரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? எது நிரந்தரமோ, எது வந்து உறுதியா வருமோ, எதுலருந்து உறுதியா கேள்விகள் கேட்பாங்களோ, அத மட்டும் தான் நம்மனால உறுதியா படிச்சுக்க போ முடியும். அந்த ஒரு விஷயத்த நம்ம பலப்படுத்திக்கிறணும்னு சொல்றேன். நம்மளுக்கு இதுலருந்து கேள்விகள் வரும்னு தெரியுது. இந்த புக்ஸ்லேருந்து கேட்பாங்க, சிலபஸ்லேருந்து வரும்னு தெரியுது. ஸோ அப்படி தெரிஞ்சும் நம்ம அத தரோ பண்ணாம ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போறது, பாதி ஞாபகம் வரும், பாதி ஞாபகம் வராதுங்கிற மாரி படிச்சுட்டு போறதெல்லாம் இருக்கக்கூடாது இனிமே. சரிங்களா? என்னோட ஸ்டூடண்ட்ஸ்கிட்டயே நான் அதான் சொல்றேன். நீங்க இத யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடங்களும் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்க திரும்ப திரும்ப நீங்க படிச்ச விஷயங்கள திரும்ப திரும்ப நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ நம்மள வந்து நேரத்த வந்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு இது வரட்டும், அது வரட்டும், இப்ப படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நியூ இயர்க்கு அப்புறம் படிச்சுக்கலாம், தீபாவளி முடியட்டும் படிச்சுக்கலாம், பொங்கல் வரட்டும் படிச்சுக்கலாம். அடுத்தடுத்து எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் பொங்கல் வரும், அடுத்த வருஷம் பொங்கல் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் பொங்கல் வரும். தீபாவளியும் அப்படிதான். வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அத செலிப்ரேட் பண்ணக்கூடிய நீங்க யாரா இருக்கீங்கங்கிறது தான் இங்க முக்கியம். நீங்க இன்னும் அந்த சாதாரண ஒரு அஸ்பிரண்டாவே இருக்கீங்களா? சாதாரண ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிறவராவே இருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து வெற்றியாளராகி அரசு அதிகாரியா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 தீபாவளி, 2 தீபாவளி, 1 பொங்கல், 2 பொங்கல் கொண்டாடாததுனால நம்மளோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவும் வந்துற போறதில்ல. ஆனா, அந்த ஒரு சாக்ரிஃபைஸ நீங்க பண்ணி, அதுக்காக நீங்க யாருமே தீபாவளியே கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லல. என்ஜாய் பண்ணுங்க. கொண்டாட்டம் இருக்கணும். ஒரு நாள் கொண்டாடுங்க. அந்த அந்த ஒரு நாள் தீபாவளி கொண்டாடும்போதே, ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ அந்த புக்க எடுங்க. அதுக்கான மரியாதைய குடுங்க. அதுக்கான ரெஸ்பெக்ட்ட குடுங்க. உங்களுடைய ஆசைங்கிறது வெறித்தனமா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேராசைப்படுங்க. என்ன சார் பேராசைப்பட சொல்றீங்க? பேராசைப்படக்கூடாதுல்ல. பொய். இதெல்லாம் நம்பாதீங்க. இப்படி சொல்லி தான் உங்கள ஏமாத்தி வச்சிருக்காய்ங்க. மிகப்பெரிய அறிஞர்கள். இன்னைக்கு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. மிகப்பெரிய அறிஞர்கள். திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்னு ஒரு புக் இருக்கு. சரிங்களா? சிந்தித்து பாரு, செல்வந்தன் ஆகுன்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அந்த புக்க நீங்க படிச்சு பாருங்க. பேராசைப்படணும். உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது வெறித்தனமா இருக்கணும். அது யார் சொல்லியும், யார் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அதுல கேள்விப்பட்டோம், இதுல கேள்விப்பட்டோம். அதனால நாங்க எங்க முடிவ மாத்திக்கிறோம். இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அது. அதெல்லாம் கிடையாதுங்க. இது இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது. இதுதான் எனக்கு வேணும். இததான் நான் செய்வேன். நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான பெர்சன்ஸ் எல்லாரையும் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ரீதியா, யுபிஎஸ்சி ரீதியா, பிசினஸ் ரீதியா, உலகத்துல உள்ள எல்லாருமே பாருங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேளுங்க. வேற வழி இல்ல. ஜெயிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்லங்க எனக்கு. ஜெயிச்சு தான் ஆகணுங்கிற சூழ்நிலைங்க. ஜெயிச்சுட்டேங்க. புரியுதா? நீங்க இங்க உங்களுக்கான பாதைகள நீங்க உருவாக்கிக்கிறதுனால தான் நீங்க தோக்குறீங்க. நீங்க ஒரு பாதை எடுக்கிறதில்ல. 2 பாதை, 3 பாதை, 4 பாதைய கைகள்ல எடுக்கிறீங்க. இது இல்லன்னா இதுக்கு போவோம். இது இல்லன்னா இதுல போவோம். அதனால தான் நீங்க தோக்குறீங்க. உங்களோட பாதைய நெறைய பேர் சொல்லுவாங்க. பேக்கப் பிளான் இருக்கணும். பிளான் ஏ, பிளான் பி இருக்கணும். பிளான் சி. அந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மைண்டே அங்கே போகுது. இது இல்லன்னா அது. இது இல்லன்னா என்ன அது இருக்குல்ல. அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது உறுதியானதா இருக்கணும். தீவிரமானதா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிர்றேன். நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். என்னன்னா, கட் ஆஃப் சரிங்களா? குரூப் 2 கட் ஆஃப் வந்து கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப்ப பொறுத்தவரைக்கும் 150க்கு மேல யார் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ, நீங்க எல்லாரும் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க.
சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 150 மார்க்குக்கு மேல உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரலாம். அண்ட் அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க செக் பண்ற ஆன்சர் கீ அகாடமிஸ்ல நெறைய போடுறாங்க. நானும் கூட உங்களுக்கு வந்து போடுறேன். வேணும்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி உள்ள ஆன்சர் கீ எல்லாமே நீங்க ஒரு 90-95% தான் நம்பணும். சரிங்களா? அஃபிஷியலா உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வரணும். சரிங்களா? அஃபிஷியலா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரணும். அஃபிஷியலா ஆன்சர் கீ வரணும். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முழு முழு வந்து முழு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். ஆனால் கொஸ்டினோட தரத்த வச்சு பார்க்கும்போது, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, நீங்க வந்து ஒரு 150க்கு மேல இருக்கீங்க. 150, 155க்கு மேல இருக்கீங்க அப்படிங்கிறம்போது, நீங்க டைரக்ட்டா படிக்க ஆரம்பிச்சிரலாம். மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. தைரியமா படிங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரிங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்மனால முடியும் அப்படிங்கிற எண்ணம் தோத்துருச்சு, உங்கள்ட்ட இருந்து போயிருச்சு அப்படின்னா, உங்கனால வந்து அத எதுவுமே பண்ண முடியாது. கஷ்டங்கள் வரதாங்க செய்யும். கஷ்டங்கள் இருக்குங்க. கஷ்டங்கள் வந்தா தான் நீங்க யாருங்கிறதே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. எந்த விஷயம்லாம் உங்களுக்கு வலிய ஏற்படுத்துதோ, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு வலிய குடுக்குதோ, அதுதான் உங்களுக்கான அறிவுறுத்தல்களையும் குடுக்கும்னு சொல்றாரு. சரியா? அதுதான் உங்களுக்கான வழிகளையும் காட்டும். நான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கான வழிகள காட்டும். சரிங்களா? உங்களுக்கு வரக்கூடிய வழிகள் தான் உங்களுக்கான வழிகள காட்டும். புரிஞ்சுக்கோங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த வழிய சொல்றேன் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் இங்க வந்து முக்கியம். என்ன கஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்குமே அதுக்கான ஒரு தீர்வு, அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்துல இருக்கு. நீங்க அத பாருங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ தளபதி அவர்கள் கூட ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து சொல்லியிருப்பாரு. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கஷ்டமா பார்க்குறவங்க தோக்குறாங்க. அந்த கஷ்டத்திலயும் இருக்கக்கூடிய வாய்ப்ப பார்க்குறவங்க தான் இங்க ஜெயிக்க முடியும். நம்மளுக்கான கஷ்டம் உண்மதான், வேதனை தான். எனக்கு தெரியுது. உங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எனக்கு நல்லா புரியும். நான் எவ்வளவோ ஹவுஸ் ஒய்ஃப்ட்ட பேசியிருக்கேன். நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்ல 90% 80லேருந்து 85% ஹவுஸ் ஒய்ஃப் தான். சரிங்களா? அதுதான் உண்ம. அவங்க தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட மிகப்பெரிய ஒரு உறுதுணையா வந்து நிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்ததும் அதுக்காக தான். இந்த மாதிரியான மாணவர்கள நம்ம வந்து மேல அனுப்பணும். இந்த மாதிரியான மாணவர்கள் போஸ்டிங் வாங்கணும். இந்த மாதிரியா உள்ளவங்க வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கா நம்ம எடுத்து இந்த ஒரு சேனல வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படிங்கிறபோது உங்க இலக்க பெருசா வைங்கங்க. உங்க இலக்க பெருசா வைங்க. அது நடக்குது, நடக்காம போகுது அதெல்லாம் வேற. பெருசா வைங்க. குரூப் 4 இந்த குரூப் 4 எப்படியாவது கிடைச்சிரணும்ப்பா. இந்த குரூப் 4ல மட்டும் ஏதோ ஒரு கடைசி போஸ்டிங் கிடைச்சா கூட போதும். கடைசி மார்க் நான் உள்ள போயிட்டேன்னா கூட போதும். கேவலமான ஒரு செயலுங்க இது. கேவலமான ஒரு இலக்கு. அப்படி கிடைச்சா கிடைச்சிட்டு போகுது. அப்படி கிடைக்கும்போது அத ஏத்துக்குருவோம். கோல் வைக்கும்போது உங்கள யார் கேட்க போறா? யார் கேட்க முடியும் உங்கள? ஏன் இவ்வளோ பெரிய ஆசைப்படுறீங்க? இவ்வளோ தவறு. அந்த மாரி நினைக்காதீங்க. குரூப் 1 அடிமை. இன்னைக்கு நான் குரூப் 4க்குள்ள போறேன். ஆனால், ஒரு நாள் நான் குரூப் 1 ஆஃபீஸரா இருப்பேன். ஒரு நாள் நான் மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸரா இருப்பேன். நான் எந்த துறையில போறேனோ, அந்த துறையில நான் மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸரா இருப்பேன். நான் இன்னைக்கு ஒரு விஏஓவா உள்ள போகலாம். ஆனா, ஒரு நாள் நிச்சயமா சொல்றேன். ஒரு நாள் நான் வந்து ஐஏஎஸ் ஆவேன். கலெக்டர் ஆவேன். நான் எந்த மாநிலத்தில பிறந்தேனோ, நான் எந்த ஊர்ல பிறந்தேனோ, அதே ஊருக்கு நான் கலெக்டரா வருவேன். இதே ஊருக்கு நான் இந்த விஷயங்கள செய்வேன். எப்பயுமே மத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்மனால மத்தவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையில நம்மளுக்கான சக்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். வாழ்க்கை வந்து நம்மளுக்கு பல விஷயங்கள குடுக்கும். சரிங்களா? நான் மத்தவங்கனால நம்மளுக்கு என்ன நடக்குது? எப்பயுமே நம்ம வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது. நான் உங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேன். எப்பயுமே வந்து வாங்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இது வந்து நான் பணம் சார்ந்து மட்டும் சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே சொல்றேன். அறிவா இருக்கட்டும், ஒரு அறிவுரையா இருக்கட்டும், நீங்க பண்ணக்கூடிய உதவியா இருக்கட்டும், எதுவுமே நீங்க வாங்குற இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க யோசிக்கிற சிந்தனையா இருக்கட்டும். சிந்தனையுமே நீங்க யோசிக்கும்போது எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு அப்படி யோசிக்கக்கூடாது. நம்மனால அடுத்தவங்களுக்கு என்ன நாளைக்கு நான் அரசு அதிகாரி ஆயிட்டேன்னா, என்னால மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? என்னால என்ன நம்பி வரவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு அரசு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸரா நான் என்ன நம்பி வரக்கூடியவங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு என்னால என்ன நன்மைகள் இருக்குங்கிறத யோசிங்க. என்ன நன்மைகள் நம்மனால மத்தவங்களுக்கு போய் சேருங்கிறத நெனச்சு பாருங்க. சரிங்களா? அந்த நினைப்பும், அந்த வேண்டுதலும் தான் உங்களுக்கான வெற்றிய வந்து குடுக்கும். சரிங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, இயற்கை நம்பிக்கை இருக்கு, பிரபஞ்சத்தின் நம்பிக்கை இருக்கு. எது வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? நீங்க அந்த அந்த நம்பிக்கையின் மேல வேண்டுதல் வைக்கும்போதும், நீங்க வந்து ஒரு வேண்டுதல் வேண்டும் போதும், இந்த மாதிரி வந்து வேண்டி பாருங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து இது நடக்கணும், நம்மளுக்கு வந்து இது நடக்கணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. எனக்கு வந்து இது நடந்தால், அதனுடைய பலன்கள் என்னென்ன? எத்தன பேர் என்னால சந்தோஷமா இருப்பாங்க? எத்தன பேர் இதனால நன்மை இருக்கும்? எனக்கு இந்த வேலை கிடைச்சா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். புரியுதா? அத நெனச்சு படிக்க உட்காருங்க. அத நெனச்சு புக் எடுத்து உட்காருங்க.
சரிங்களா? நான் முதலே சொன்ன மாரி தான். உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவுங்கிறது வெறித்தனமா இருக்கணும். ஆசை இருக்கக்கூடாது. பேராசை இருக்கணும். சரிங்களா? என்ன சொன்னாலும் ஒரு ஒரு படத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு காமெடியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னன்னா, ஒரு படத்துல வடிவேலு வந்து ஒரு கடைக்கு சாப்பிட போவாரு. எல்லாருக்குமே இது தெரியும். அதாவது அந்த ஊத்தப்பம் காமெடி. சரிங்களா? ஸோ நல்லா வெங்காயம்லாம் போட்டு, அப்படி மலை சாரல் மாரி கேரட்லாம் தூவி, அ நெய்யெல்லாம் ஊத்தி, உள்பக்கம், வெளிப்பக்கம்னு சொல்லி, அவர் வந்து ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு போட்டு மொறு மொறுன்னு கொண்டு வாப்பாம்பாரு வடிவேலு. அது சப்ளையர் அத கேட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு? "அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம்" அப்படின்ட்டு போயிருவாரு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க யாரா இருக்கணும் தெரியுமா? அந்த சப்ளையரா இருக்கணும். அடுத்தவன் என்னமோ சொல்லிட்டு போறான். இப்படி வரும், அப்படி வரும், காசு குடுக்கணும், வேலைக்கு போணும். இது வராது, அது வராது, கஷ்டமா கேட்பாய்ங்க. இந்த ஆட்சி சரியில்ல, அது இல்ல, இது இல்ல. வேலையெல்லாம் தரமாட்டாய்ங்க. ஆட்சி முடிய போது. அப்படி இப்படின்னு 1000 பேர் 1000 சொல்லட்டும். இவ்வளோ லட்சம் பேர் எழுதுறாங்க. உன்னால முடியுமா? நீ ஏன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க? நீ படிச்சு, நீ புக்க வச்சு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. இனிமே உன்னால புக் எடுத்து திரும்ப படிக்க முடியுமா? இனிமே இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமா? அப்படின்னு 1008 பேர் உங்கள நோக்கி 1000 குறைகள சொல்லலாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு, நான் டிஎன்பிஎஸ்சி தான் படிப்பேன். அப்படின்ட்டு நகர்ந்து போயிருங்க. புரியுதா? இதுதான் உங்க ஸ்டாண்ட். இதுதான் உங்களுடைய ஒரே பதிலா இருக்கணும். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். புரியுதா? இப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களால வெற்றி அடைய முடியும். சரிங்களா? இதுதான் வெற்றியினுடைய ரகசியம். சார் எப்படி சார் இவ்வளோ தூரம் நம்புறது? டிஎன்பிஎஸ்சில இப்படிலாம் கேட்கறாங்களே சார். அப்ப இப்படி ஏதாவது சொதப்பிருச்சுன்னா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? இப்ப குரூப் 4 நடந்து முடிஞ்சுச்சுல. எல்லாரும் கஷ்டம் தானே சொன்னீங்க. இப்ப அடுத்த மாசம் ரிசல்ட் வந்தோனே போஸ்டிங் போவாங்களே! பாஸ் ஆனவங்கலாம். அவங்களுக்கு எப்படி போஸ்டிங் கிடைச்சுச்சு? இப்ப குரூப் 2ல எவ்வளோ போஸ்டிங் குடுத்துருக்காங்க? அந்த போஸ்டிங்ல ஒரு ஒரு சில பேர் உள்ள போக தானே போறாங்க. இப்ப நெறைய பேர் இருப்பீங்க. சார் நான் விட்டுட்டேன். எனக்கு கொஸ்டின் இப்படி கேட்டாங்க. அப்படி சொல்றவங்களும் இருப்பீங்க. சார் நான் சரியா படிக்கல. என் மேல தான் தப்புன்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. சரிங்களா? என்னதான் டிஎன்பிஎஸ்சி கஷ்டமா கேட்டாலும், தவறா கேட்டாலும், கொஸ்டின் வெளிய இருந்து கேட்டாலும், அந்த போஸ்டிங்க்கான ஆட்கள் வேலைக்கு உள்ள போய்க்கிட்டு இருக்காங்களா? இல்லையா? அவங்க யாரு? படிச்சவங்க தானே. உங்கள மாரியே உட்காந்து ஏதோ ஒரு மரத்தடியில, ஏதோ ஒரு கார்ப்பரேஷன்ல, ஏதோ வீட்ல ஒரு ரூம்குள்ள உட்காந்து, ஏதோ ஒரு மொட்டை மாடியில உட்காந்து படிச்சவங்க தானே. உங்கள மாரி படிச்சு டெஸ்ட் எழுதுறவங்க தானே. உங்கள மாரி படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க தானே. அவங்க எப்படி வேலைக்கு போறாங்க? உங்களுக்கு வந்த அதே கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் தானே அவங்களுக்கும் வந்துச்சு. அப்ப அத்தன 1000 பேருக்கு எப்படி போஸ்டிங் கிடைக்குது? அத்தன 1000 பேர் எப்படி உள்ள போறாங்க? அதுல ஒரு ஆளா நான் இருப்பேன்னு நெனச்சு பாருங்க. அதுல ஒரு ஆளா நீங்க இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அதுல ஒரு ஆளா நீங்க இருக்கணும்னு எண்ணுங்க, நெனைங்க. புரியுதா? அத விட்டுப்புட்டு கொஸ்டின் வந்து டஃப்பா கேட்டாய்ங்க, இப்படி கேட்டாய்ங்க, அப்படி கேட்டாய்ங்கன்னு அந்த குறை சொல்ற கூட்டமாவே, கூட்டத்தோட கூட்டமாவே வந்து இருக்காதீங்க. சரிங்களா? 10ஓட 11னா இருக்காதீங்க. சார் அப்ப அது அப்பனா டிஎன்பிஎஸ்சி பண்ணது தப்பே இல்லையா? தப்பு தாங்க. தப்பு தான். இந்த உலகத்துல எதுதான் சரியா நடக்குதுங்கிறீங்க? நம்ம பேசணும்னா எவ்வளவோ பேசலாம். புரியுதா? நம்ம எவ்வளவோ நியூஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி ஒரு நாட்டுல வாழ்றோமா? அப்படிங்கிறதே பயமா இருக்கு நம்மளுக்கு. புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத யாருனால சரி பண்ண முடியும்? நம்மனால தான் சரி பண்ண முடியும். அடிப்படையில இருந்து மாத்தணும். பெரிய அரசியல்வாதி அவர் மாறணும், இவர் மாறணும். மாறலாம். அடிப்படையில மாற்ற வேணும். பள்ளிகள்ல மாற்ற வேணும். பிள்ளைகளுக்கு பள்ளிகள்ல இருந்து மாற்ற வேணும். அவங்களுக்கு அங்கிருந்து ஒழுக்கத்த சொல்லி தரணும். அரசியல்னா என்னன்னு சொல்லி தரணும். பணம்னா என்னன்னு சொல்லி தரணும். அரசியல் அதிகாரிகள்னா எப்படிங்கிறத சொல்லி தரணும். மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லி தரணும். மனிதாபிமானத்த சொல்லி தரணும். இது எல்லாமே பள்ளிகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். குடிப்பழக்கம் தவறானது, போதை பழக்கம் தவறானதுன்னு பள்ளிகள்ல இருந்து சொல்லி தரணும். நீ மேல இடத்துல இருந்துகிட்டு டாஸ்மாக மூடுங்க, இத மூடுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க. பிராக்டிகலா என்னன்னு பாருங்க. அதே மாரி தான் அரசு சுத்தமாகணும். லஞ்சத்த ஃபுல்லா ஒழிக்கணும்னா, உங்கள மாரி அரசு அதிகாரிகள், உங்கள மாதிரி நேர்மையான மாணவர்கள், நேர்மையான மாணவிகள், நேர்மையான அதாவது எப்படி சொல்றது? ஆண்கள், பெண்கள் நீங்க வந்து அந்த இடத்துக்கு போணும். கஷ்டத்த உணர்ந்த நீங்க வந்து அந்த பதவிக்கு போணும். அப்பனா தான் அது ஒழியும். சரிங்களா? அடிப்படையிலேருந்து நம்ம சுத்தம் பண்ணணும். அதுதான் எங்களுடைய இலக்கு. சரிங்களா? அதுக்கு தான் எங்கள மாரி பல சேனல்கள் இன்னைக்கு வந்து நாங்க உங்கள்ட்ட வந்து நடத்துனாலும், வச்சாலும் எவ்வளவோ சேனல்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு சில பேர் பேட்ஜ்க்கு அதிகமான காசஸ் போடுறாங்க, வைக்கிறாங்க. அது அவங்கவங்களுடைய தேவைகள். அவங்கவங்க அத்தன ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. பிரைவேட்டா அதாவது எப்படி சொல்றது? பிசிக்கலா வந்து அகாடமி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய செலவுகள் அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து பண்றாங்க. ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு நேர்மையான அதிகாரியா வாங்க. நீங்க வந்து ஒரு ஒழுக்கமான அதிகாரியா வாங்க. தரமான ஒரு அதிகாரியா வாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு கோரிக்கையாமே இருந்து இருக்கு. சரிங்களா? அதுக்கு தான் உங்கள மாதிரியான மாணவர்கள். அதனால தான் நாங்க இந்த ஒரு முடிவு எடுத்தோம். டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும். சரிங்களா? காசு உள்ளவங்க தான் எல்லாமே படிக்கணுமா? காசு உள்ளவங்க தான் எல்லாமே செய்யணுமா? அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் இது போய் சேரணும். இன்னுமே இத பத்தி தெரியாத எத்தனையோ மாணவர்கள்
எத்தனையோ ஏழை மாணவர்கள், எத்தனையோ கிராமத்துல இத பத்தி தெரியாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அத சாதாரணமா வந்து எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. எனக்கு டிஎன்பிஎஸ்சி வேணும், வேணாம். அவ்வளோதான் ஒரே முடிவு. இந்த வேணும், வேணாம். இங்கிட்டு ஒரு காலு, அங்கிட்டு ஒரு கால். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு காலும்பாங்க. ஒரு இறங்குனா இறங்கிறணும் ஆத்துல நம்பி. கால உடுறதே ஆழம் பார்க்கறதுக்கு தான் அப்படிங்கிற மாரி இறங்கிறணும். துணிஞ்சு இறங்கிறணும். என்னங்க பெருசா நடந்துற போது? என்ன நடந்துரும்? என்ன நடந்தது சொல்லுங்க? எவ்வளவோ பார்த்துட்டோம். என்னென்ன நடக்கல இந்த உலகத்துல, நம்ம இதுவரைக்கும் இத்தன வருடங்கள் வந்து நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுடைய வயசும் இங்க வேற வேற. 25, 20, 30, 35, 40 இவ்வளோ அனுபவங்கள் நீங்க கடந்து வந்துட்டீங்க. எவ்வளவோ பார்த்துட்டீங்க. எது நிலைச்சிருந்திருக்கு? நல்ல சம்பவமோ, துயர சம்பவமோ எது நிலைச்சிருந்திருக்கு? உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, எல்லாரோட வாழ்க்கையிலும் நீங்க பாருங்க. எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒண்ணு தான். எல்லாமே டெம்பரவரியான ஒண்ணு தான். எதுவுமே இங்க பெர்மனன்ட்டான ஒண்ணு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. என்ன ஆனாலும் சரி, நான் அடிக்கிறேன். போஸ்டிங் அடிக்கிறேன். அடுத்த தீபாவளி, அடுத்த பொங்கல் நான் கொண்டாடும்போது, அரசு அதிகாரியா, ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸரா தான்டா நான் கொண்டாடுவேன். அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. சரிங்களா? உங்களுடைய முடிவும், உங்களுடைய எண்ணமும், உங்களுடைய சிந்தனையும், உங்களுடைய செயலும் தான் உங்களுக்கான வெற்றியை பெற்று தரும். சரிங்களா? உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அத விட முக்கியம் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங். ஒரு முடிவு எடுக்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு, நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்த்துட்டு, ஆமா டிஎன்பிஎஸ்சி என்ன இப்படி இருக்கு, அது சரி வராது போல. அப்புறம் வீட்ல ஒண்ணு சொல்றத கேட்டுட்டு, சரி இப்படி இருக்கும் போல, சரியா இருக்கும் போல. இது வந்து இந்த மைண்ட் செட்ல உள்ளவங்கனால வந்து கஷ்டம். நீங்க எதையுமே செய்றது கஷ்டம். டிஎன்பிஎஸ்சின்னு இல்ல. நீங்க எந்த விஷயத்த செய்றதுமே கஷ்டம். சரிங்களா? என்ன சார் இப்படி பேசுறீங்கன்னு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதையுமே மனசுல உள்ளத ஓப்பனா சொல்லிருவேன். ஏன்னா, தெரியாம தப்பு பண்ணி யாரும் வந்து அவங்க வாய்ப்ப இழந்துறக்கூடாது. என்னைய தப்பா நெனச்சாலும் பரவால்ல. என்னைய தப்பா நெனச்சாலும் பரவால்ல. எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் பரவால்ல. நான் கவலையே படமாட்டேன். ஆனா 10 பேர் அத தப்பா எடுத்துக்கிட்டாலும் 2 மாணவர்கள், ஆமா இது உண்மதான். சார் சொல்றது கரெக்ட் தான். நம்ம இந்த தப்ப பண்றோம் அப்படின்னு சொல்லி அத திருத்திக்கிட்டு போய் சரியா எழுதி அவங்களோட வாய்ப்ப பயன்படுத்திக்கிருவாங்க. அந்த 2 பேர் எனக்கு போதும். சரிங்களா? அததான் வந்து நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். ஓகேவா? நம்மளுடைய இலக்கு வந்து எல்லா மாணவர்களுக்கும் இது வந்து போய் சேரணும். யாரெல்லாம் கஷ்டத்துல, யாரெல்லாம் ஏழ்மையில இத பத்தி தெரியாம நம்ம தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குலலாம் என்னென்ன மாணவர்கள்லாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமான வாய்ப்ப உருவாக்கணுங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சிங்கிறதுனுடைய ஒரே இலக்கு. சரிங்களா? அந்த இலக்க நான் அடைஞ்சே தீருவேன். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லும்போது உங்களுக்கு தெரியலாம். சரிங்களா? ஏன்னா வந்து யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லாத்துலயுமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் 2லயுமே நம்மளுடைய மாணவர்கள தலை தூக்கி காட்டுறது தான் எங்களுடைய ஒரே இலக்கு. டிஎன்பிஎஸ்சிங்கிறதுனுடைய ஒரே இலக்கு. சரிங்களா? இன்னைக்கு நான் சொல்லும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இலக்கா உங்களுக்கு வந்து என்ன சார் ஒரு சேனல் நம்ம வச்சிருக்கோம். ஒரு 10,000 பேர் இருக்காங்க. நம்மளால எப்படி இவ்வளோ தூரம் செய்ய முடியும்? இவ்வளோ மாணவர்கள எப்படி சேர்க்க முடியும்? இவ்வளோ தூரம் எப்படி டிஎன்பிஎஸ்சி நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எல்லா எக்ஸாமுக்கும் தனித்தனியா குடுக்கணுங்கிறீங்க. எப்படி இதெல்லாம் முடியும்? அது தெரியாது. எனக்குமே தெரியாது. யாருமே வந்து இங்க கடைசி வரைக்கும் பிளானோட வந்து வரப்போறதில்ல. நான் இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சி குடுப்பேன். அடுத்து குரூப் 2 குடுப்பேன். அடுத்து வந்து யுபிஎஸ்சி குடுப்பேன். அடுத்து இப்படி யாருமே வந்து இந்த மாசத்துல இது நம்ம செய்வோங்கிற பிளானோட இங்க யாருமே முடியாது. அது நடக்கவும் செய்யாது. புரியுதா? உங்களுடைய பாதை மட்டும் தான் முக்கியம். ஒரு சில தடைகள் வரலாம். ஒரு சில கேப் வரலாம். ஒரு சில தடங்கல்கள் வரலாம். ஸ்பீட் பிரேக்கர் இருக்க தான் செய்யும். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போறீங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கர் வரதான் செய்யும். அந்த இடத்துல எதுக்காக உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க? வேணும்னே வைக்கிறது கிடையாது. அந்த இடத்துல எதுக்காக ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப வேகமா போறீங்க. இதே வேகத்துல கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கான விபத்துகள் ஏற்படும். அதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திரும்ப உங்களோட ஸ்பீட ரைஸ் பண்ணிக்க சொல்றாங்க. அவ்வளோதானே தவிர, ஒரு ரெஸ்ட் ஒரு ரெஸ்ட் ஸ்பாட் மாரி தான். அத விட்டுட்டு எனக்கு தடையே வரக்கூடாது. நான் மாசத்துல 30 நாளும் படிக்கணும். நான் மாசத்துல வந்து 30 நாளும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும். அதெல்லாம் முடியாதுங்க. சார் இல்ல சார். எங்க ஏரியால ஒருத்தர் இருக்காரு சார். டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சுருவாரு சார். 30 நாள், 35வது நாள் பாருங்க, 45வது நாள் பாருங்க. எல்லார்னாலயுமே எல்லா நாளும் வந்து ஒரே மாதிரி எந்திரிக்க முடியாதுங்க. புரியுதா? ஒரே மாரியான ஒரு இத குடுக்க முடியாது. ஒரு சில தடங்கல்கள், ஒரு சில பிரேக் வந்து இருக்க தான் செய்யும். அத ஏத்துக்கோங்க. அத ஏத்துக்கிட்டு தொடர்ந்து பயணிங்க. சரிங்களா? கண்டிப்பா நம்பிக்கை மட்டும் தான் நம்மளுக்கான வெற்றிய குடுக்கும். அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய நம்பிக்கை என்னங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கே வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடியும். நான் படிக்கிறேன் சார், படிக்கல சார். நான் போஸ்டிங் அடிக்கிறேன், அடிக்கல. இந்த படிக்கிறேன், படிக்கல, உள்ள போறேன், வாரேன், ட்ரை பண்றேன், வைக்கிறேன், போஸ்டிங் அடிக்கிறேன். கவர்ன்மெண்ட் ஆஃபீஸரா ஆகுறேன். ஒரே வார்த்த தான். இல்ல சார் எனக்கு போஸ்டிங் வேணாம், கவர்ன்மெண்ட் ஆஃபீஸர் ஆகல. நான் பிரைவேட்ல பார்த்துக்கிறேன், எங்கேயும் போறேன். அவ்வளோதான். 2டே முடிவு தான். ஒண்ணு நான் அரசு அதிகாரியா ஆகணும். இல்ல ஆகக்கூடாது. 2டே முடிவு. நான் படிக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாம். உள்ள நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன்.
படிக்கிறேன் அவ்வளோதான். புரியுதா? மத்தபடி இந்த டைம் மேனேஜ்மெண்ட், டைமிங் கம்மியா உள்ளவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி நெறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். நீங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். அதுக்கு சம்மந்தமா ஏதோ உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் எனக்கு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அத பத்தியும் வந்து போடுறேன். சரிங்களா? ஸோ குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் இதுதான். இதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? வேற என்ன உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து தேவைப்படுது? உங்களுக்கு வேற எதுல வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ அடுத்தடுத்து குடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். எப்படி வந்து ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஆகும். ஸோ எப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா பிளான் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். சரிங்களா? பேட்ச்ல வந்து சேர்றதுக்கு யாரும் வந்து விருப்பமா இருக்கீங்கன்னா, கீழ எனக்கு கமெண்ட் பண்ணி வைங்க. அத பார்த்து தான் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போடலாமா என்னங்கிறத டிசைட் பண்ணணும். சரிங்களாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ. மீண்டும் நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். ஸோ அதுவரைக்கும் நம்பிக்கையா இருங்க, உறுதியா இருங்க. கண்டிப்பா வெற்றி அடைவோம். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. தேங்க் யூ.